என்ன நீங்க செய்து நீங்க உழைச்சிட்டீங்க. வீட்ல இருப்பீங்க, ஷூட்டிங் போனீங்க, உங்க படங்கள்லாம் ஓடிச்சு, பெரிய ஆளாயிட்டீங்க. இல்லன்னு சொல்லல. ஆனால் இந்த விஜய் வளர்ந்துட்டான், இந்த விஜய் தன்னால வளர்ந்துட்டான். அப்படி அதெல்லாம் என்ன ஒரு இது? உங்களுக்கு வந்து ஒண்ணுன்னா வளர்க்கணும்னு உண்மையா இருந்தவங்க உங்க அப்பா. நான் இன்னைக்கும் சொல்றேன்ல, நான் அத விட்டு குடுக்குறேன் உன் தந்தை. அதுக்கு அடுத்த ஸ்தானத்துல அவரே சொல்லியிருக்காரு பல இடங்கள்ல. என்ன விட சிறந்தவன் பிடி செல்வகுமார்டான்னு சொல்லியிருக்காரு. உண்மையா அப்படி அதான் சார். உனக்கு என்ன பாதுகாப்பு இல்ல நாங்க இருக்கும்போது? எந்த பிரச்சனைனாலும் நாங்க தானே தாங்கிக்கிட்டு முதுகுல அம்பு நாங்க தானே அம்புகள தாங்கிக்கிட்டோம். நான் தாங்குனேன் சார். பல பிரச்சனைகள சொல்ல முடியாது. அதுக்கு பல நாட்கள் ஆகும் சொல்றதுக்கு. ஒரு பட பிரச்சனைன்னா அங்க நம்மள தான் கொண்டு விட்டுருவாங்க. செல்வகுமார் அத போய் பேசும்பாரு. அதர் லாங்குவேஜ்ல ஒரு படம் ஓடுதுன்னா நான் தான் போவேன் தியேட்டருக்கு. படம் பார்த்துட்டு வந்து சார் இப்படி இருக்கு புரொடியூசர் யாரு? இது ஆட்கள் யாரு? நம்ம தான் நின்னோம். என்ன நீங்க செய்து நீங்க உழைச்சிட்டீங்க. வீட்ல இருப்பீங்க, ஷூட்டிங் போனீங்க, உங்க படங்கள்லாம் ஓடிச்சு, பெரிய ஆளாயிட்டீங்க. இல்லன்னு சொல்லல. ஆனால் இந்த விஜய் வளர்ந்துட்டான், இந்த விஜய் தன்னால வளர்ந்துட்டான். அப்படி அதெல்லாம் என்ன ஒரு இது? உழைச்சதுக்காக ஒருத்தர் ஒரு ஆள மதிக்கக்கூடாதா? மரியாதை கொடுக்கக்கூடாதா? அப்ப உண்மையிலே நாங்க அதுக்காக அவருக்காக உழைத்தது உண்மை. அவன் பெரிய இடத்துக்கு வந்தது உண்மை. இந்த ரசிகர்களாம் மடைமாற்றம் பண்ணி, அவர் அப்படி இப்படின்னு சொல்லி, அவர் பெரிய வள்ளல் மகன். ஏன்னா அப்பமெல்லாம் பத்திரிகைகள் தான். ஒரு 15, 20 ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் முழு பத்திரிகையில அவர் ஒரு பெரிய வள்ளல் பிரான் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கொண்டு வந்து ஒரு ஜோடனை அவர் ரசிகர்களை ஈர்த்ததும் உண்மை. அஜித்துக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக நம்ம இருந்து ஒர்க் பண்ணதும் உண்மை. ஆனால் அது எதுவுமே தெரியாம அவர் தன்னாலே வளர்ந்துட்டேங்கிற மாரி பேசுறாரு.